ஹர ஹர நம பார்வதீபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிர யாம்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. வேகிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கம் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் தனுர் மாதம்னு பேர். இந்த மாதத்திற்கு பொதுவாக தனுர் மாதம் அப்படிங்கிறது இந்த சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தராயணம் தட்சிணாயனம்னு சொல்லுவாங்க. அந்த தட்சிணாயனத்தினுடைய இறுதிக்கட்ட காலமாக விளங்கக்கூடிய மாதம் தட்சிணாயனம் அப்படின்னு எடுத்துனோம்னால் தேவலோகத்தில் இருட்டு காலம், 6 மாதம் இருட்டு 6 மாதம் பகல். இப்போ இந்த இருட்டு காலங்கள் நிறைவடைந்து அந்த விடியற் அப்படிங்கிறது தை மாதத்தில் பகல் ஆரம்பம். அதனால தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சுவாமிகளுக்கு தனுர்மாத பூஜை நடைபெறும். அதிகாலையில் நடக்கக்கூடிய பூஜை தனுர்மாத பூஜைன்னு பேர். அதுக்கு காலையில் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே உஷக்கால பூஜை. ஏன்னா அந்த இரவை முடித்து பகலை வரவேற்கும் விதமாக இப்போது தை மாதம் உத்தராயணம் ஆரம்பிச்சிருச்சுன்னா பகல் உண்டாயிரும். அதனால தான் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்தாலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் செய்வாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆடிப்பட்டம் தேடி விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்யலாம். இப்படியெல்லாம் அதான் தட்சிணாயனத்தில் விதைச்சிட்டு தையில் அறுவடை செஞ்சு பொங்கல் உழவர் திருநாள் இப்படியெல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ தை மாதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சூரிய பகவான் தேவலோகத்தில் பகலை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷம். அதில் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. தனுர் மாதம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றது. ஏன்னு பார்த்தோம்னா நான் சொன்னது தான், இந்த இரவு நேரம் முடிய போகிற ஒரு காலம் தேவலோகத்தில். அப்போ ஏற்பட்ட அந்த மார்கழி மாதத்தினுடைய இந்த மாத விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் மார்கழி மாதம் 2ஆம் நாள் வியாழக்கிழமை என்று பார்த்தோம்னா சுக்லபக்ஷ சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி சம்பவிக்கிறது. இந்த விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி அப்படின்னா 4வது தினம், பௌர்ணமி முடிஞ்சோ அமாவாசை முடிஞ்சோ 4 அப்படின்னு அர்த்தம். அப்போது வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி விநாயகருக்கு மிகவும் உகந்த தினமாக கருதப்படுது. அந்த அன்னைக்கு விநாயகரை நினைத்து வேண்டுதல்கள், பூஜைகள், பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சோம்னால் கேதுக்கு அதிபதி விநாயகர். கேது திசை, கேது புத்தி, ஜாதகத்தில் கேது ராகு கேது தோஷங்கள் இப்படிலாம் இருக்கிறவங்க இந்த சுக்லபக்ஷ சதுர்த்தியும் சங்கடகர சதுர்த்தியும் விடாத வழிபாடுகள் பண்ணி கொண்டு வந்தால் அந்த விநாயகப் பெருமானுடைய அருளால் அந்த ராகு கேது தோஷம் விலகும். மார்கழி 2 வியாழக்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி. மார்கழி 4ஆம் நாள் சனிக்கிழமை எடுத்துனோம்னால் சுக்லபக்ஷ சஷ்டி, வளர்பிறை சஷ்டின்னு சொல்லுவாங்க. இந்த நான் எப்பவும் சொல்கிற மாதிரி வளர்பிறை சஷ்டியில் விரதங்கள் மேற்கொண்டு சுப்பிரமணியரை முருகப்பெருமானை நினைத்து காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் இருந்து அந்த சஷ்டி வழிபாட்டை மேற்கொண்டு முருகனை நினைத்து ஆராதித்து முருகனுடைய ஸ்தோத்திரங்கள், சஷ்டி கவச்சங்கள், சகசிரநாமங்கள், சுப்பிரமணிய புஜங்கம், சத்ருசம்ஹார திரிசதி இந்த மாதிரிலாம் முருகனுக்கு பற்றி என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் பாராயணம் பண்ணின்னு வந்தோம்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. நாலு சஷ்டி விரதம் மேற்கொள்கிற தினம் அப்படின்னு எடுத்துனோம்னா மார்கழி 4 சனிக்கிழமை. மார்கழி 5 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நகரத்தார் செட்டியார்கள்லாம் இருப்பாங்க. செட்டியார்களில் பலவிதமான பிரிவுகள் இருந்தாலும் இந்த நகரத்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த காரைக்குடி, தேவக்கோட்டை, பிள்ளையார்பட்டி, பைரவன்பட்டி இந்த மாதிரி சிவகங்கை அந்த ஏரியா பூரா அவங்க தான் இருப்பாங்க. அவங்க இப்போ பரவி எல்லா இடத்துலையுமே வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு உண்டான அந்த பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த அன்னைக்கு சிறப்பாக அந்த நிறையா பக்ஷணங்கள்லாம் செய்து விநாயகப் பெருமானை நினைத்து வழிபாடு காப்பு கட்டி அவங்களுடைய பங்காளிகள் அண்ணா தம்பி எல்லாம் வர சொல்லி அவளுக்கெல்லாம் சிறப்பு மரியாதைகள் கொடுத்து இந்த விநாயகப் பெருமானை நினைத்து விரதங்களை மேற்கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய தினம் பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி 5 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக மார்கழி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா வைகுண்ட ஏகாதசி விரதம். மகாவிஷ்ணு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிப்பவர்கள் மட்டுமன்றி அனைத்து பக்த ஜனங்களும் அனைத்து நேயர்களும் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு
மகாவிஷ்ணுவுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்யப்பட்டு அன்று இரவு பூரா பூஜை நடந்து எப்படி சிவராத்திரி பூஜை நடக்குமோ அந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு மகாவிஷ்ணுக்கு பூஜை நடக்கும். சிறப்பு பூஜைகள்லாம் செய்யப்பட்டு அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கிறது அப்படின்னு பேர். அப்போது பெருமாள் அந்த சொர்க்கவாசல் வழியாக வைகுண்டத்துக்குள்ளே நுழையிறார். பூலோகத்துக்கு வந்து இந்த பூஜைகள்லாம் ஏற்றுண்டு அதிகாலை சொர்க்கவாசல் அப்படின்னு கதவை திறப்பாங்க. இந்த சொர்க்கவாசலில் பெருமாள் நுழையும் பொழுது அவரோடு சேர்ந்து நாமளும் சென்று விட்டால் நாம் அநேக விதமான பாவங்கள் என்னென்ன தப்புக்கள் பஞ்சமகா பாதகங்களும் செஞ்சிருந்தாலும் அந்த பெருமாளோடு அந்த சொர்க்கத்திற்கு வைகுண்டத்தில் போய் நம்ம அவருடைய திருவடியில் அவருக்கு சேவகம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நம்மளுடைய பாக்கியம் கிடைக்கும் என்பது சாஸ்திரம். அதனால தான் வைகுண்ட ஏகாதசி விரதங்கள் மேற்கொண்டு நாம் என்னென்ன தவறுகள் செய்திருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் முன்னாடி பின்னாடி வரக்கூடியவர்கள் வந்தவர்கள் இருந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் யார் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அனைத்து விதமான பாவங்களும் நிவர்த்தியாய் எங்களுக்கு மோட்சத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற நிகழ்ச்சி நடைபெறும். அந்த சொர்க்கத்திற்கே போகிற மாதிரி வைகுண்டம் சொர்க்கம். இப்போ பெருமாளுடைய திருவடியிலே எப்பவும் நம்ம ஏதோ ஒரு சேவகம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு இந்த சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் கிடைக்கும். மார்கழி 11 சனிக்கிழமை கிருத்திகை விரதம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டு முருகப்பெருமான் பக்தர்கள்லாம் அன்னைக்கு கார்த்திகை விரதம் இருந்து சுப்பிரமணியரை நினைத்து வழிபடுவதால் கைகூடாத காரியங்கள் எல்லாம் கைகூடும். சொக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று பழமொழி. இப்போ முருகப்பெருமானை உத்தேசித்து ஏதோ ஒரு காரியத்தை உத்தேசித்து முருகப்பெருமான் உபாசனைகள் செய்து வந்தால் நடக்காதுன்னு இருக்கிற காரியம் கூட நடத்தி கொடுத்துருவார். பெயர்பட்ட ஒரு தெய்வம் சுப்பிரமணியர். அந்த கிருத்திகை விரதத்தை மேற்கொண்டால் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். மார்கழி 12 ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்தோம்னால் அந்த அன்னைக்கு காலையில் 5:22 சனி பெயர்ச்சி. 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானாகப்பட்டவர் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். நான் அந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு தனியாக சொல்லியிருக்கேன். இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக 3, 6, 11 ஆகிய இடத்துல சனி நன்மையை தருவார். அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மம், 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனம், இவர்கள் நன்மை பெறுவார்கள். மற்ற ராசிக்காரர்கள் பரிகாலத்தில் அவசியம் கலந்து கொள்ளணும். அதே தினம் அன்றைய தினம் மாலை வேளையில் பிரதோஷம், சிவபெருமானுடைய வழிபாடுகள் அன்னைக்கு சிறப்பாக நடந்த பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சகல காரியங்களும் பண்ணின பாவங்கள் விலகி எண்ணிய காரியங்கள் ஈடேறும் என்பது சாஸ்திரம். மார்கழி 14 செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு, சந்திர தரிசனம், சந்திர தசை சந்திர புத்தி நடக்கிறவர்கள், தாயாருக்கு உடல்நிலை மோசமாக இருக்கிறவங்க, தாயார் வழி சொத்துக்கள்லாம் வேணுங்கிறவங்க, தாயாரை பிரிந்திருப்பவர்கள் எல்லாம் அந்த பௌர்ணமி தினத்தன்று அம்பிகையை நினைத்து வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் ஈடேறும். அதே சமயம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தோம்னா நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகம், திருவாதிரை நட்சத்திரம் வரும் அன்னைக்கு ஆருத்ரா அபிஷேகம் சிவாலயங்களில் நடராஜர் எடுத்து வெளியில் வச்சு சிவகாம சுந்தரி சமேத நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும். வருடத்தில் 6 முறை அந்த அபிஷேகம் வரும். அதில் இந்த ஆருத்ரா அபிஷேகங்கிறது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. அதே தினம் மறுநாள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி 15 புதன்கிழமை ஆருத்ரா தரிசனம். இந்த தரிசனம் அப்படிங்கிற அன்னைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்து சுமங்கலி பெண்கள் எல்லாம் நோன்பு சரடுகள் வைத்து களி அப்படிங்கிற நிவேத்தியத்தை பண்ணி சிவபெருமானுக்கு படைத்து பிறகு இந்த மாங்கல்ய சரடு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் சுமங்கலிகளாக இருக்கும் பொருட்டு அந்த மாங்கல்ய சரடை கட்டி கொண்டு நோன்பு விரதத்தை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு நடக்கும். இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிகை. வருடந்தோறும் மார்கழி மாதத்தில் அந்த பௌர்ணமியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரியே மார்கழி 17 வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 2021ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறப்பு. 2021 ஜனவரி 1 அப்படின்னு பார்த்தோம்னா மார்கழி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2021ஆம் ஆண்டு பிறக்கின்றது ஆங்கில வருட பிறப்பு. மார்கழி மாதம் 18ஆம் நாள் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி சம்பவிக்கிறது. விநாயகப் பெருமானுக்கு உகந்த சங்கடங்களை போக்கக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு மார்கழி 18 சனிக்கிழமை நடக்குது. அதனால் அந்த அன்னைக்கு எல்லாம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அப்பம், கொழுக்கட்டை, பொரி, கடல், சுண்டல், கடலை, அவள் இதெல்லாம் நிவேத்தியம் பண்ணி மாலை நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்து பிறகு இரவு சந்திரனை தரிசனம் செய்துவிட்டு ஆகாரத்தை மேற்கொண்டால் அன்றைய தினம் நமக்கு சிறப்பு வாய்ந்த தினமாக அமையும். மார்கழி 20 திங்கட்கிழமை தேய்பிறை சஷ்டி. மார்கழி 26 ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பிரதோஷம். மார்கழி 27 திங்கட்கிழமை கூடாரவள்ளி ஆண்டாள் வழிபாடு.
தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு குரு பூஜைகள் நடக்கும். மார்கழி 28 செவ்வாய்க்கிழமை சர்வ அமாவாசை மற்றும் ஹனுமத் ஜெயந்தி, ஆஞ்சநேயருடைய பிறந்த நாள் விசேஷம். பெரிய ஆஞ்சநேயர் ஆலயங்கள்லாம் சிறப்பு அபிஷேக வழிபாடுகள். புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக்படுத்வம் ஜ ஹனுமத் ஸ்மரணாத் பவேதுன்னு ஸ்லோகம். புத்தியை கொடுக்கக்கூடியவர், பலத்தை கொடுக்கக்கூடியவர், யசஸ்ன புகழை கொடுக்கக்கூடியவர். புத்திர் பலம் யசோ தைரியம், தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். அஜாட்யம் அப்படின்னா யாருக்கும் பயப்படாத ஒரு கம்பீரத்தை கொடுக்கக்கூடியவர். வாக்படுத்வம் ஜ, நம்ம சொல்லக்கூடிய பேச்சுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடியவர். வாக் பலிதத்தை கொடுக்கக்கூடியவர். ஹனுமத் ஸ்மரணாத் பவேத், இதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய ஆஞ்சநேயரை நான் வழிபடுகின்றேன்ங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அப்போ அப்பேற்பட்ட இந்த ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு அனுமன் உபாசனை செய்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும், சனி தோஷங்கள் விலகும். அது என்னைக்குன்னு பார்த்தோம்னா அமாவாசை வேறு அன்னைக்கு. பிதர்களுக்கு உகந்த நாள். பிரத்யங்கிரா, காளி, உக்ர தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு நல்ல நாள் அன்று. மார்கழி 28 செவ்வாய்க்கிழமை. மார்கழி 29 புதன்கிழமை போகி பண்டிகை. மார்கழி முடியுது, அதோட போகி பண்டிகை. பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பழையசெல்லாம் எரிச்சிட்டு தை மாதம் அதான் தேவலோகத்தில் முடிஞ்சால் பகல் காலம் உண்டாகிறதுனால தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறதுனால பழசை எல்லாத்தையும் கழிச்சிறது, கெட்டது பூரா கழிச்சிட்டு நல்லதை எதிர்கொண்டு மறுநாள் விடியும்னு காத்திருக்கிற நேரம் அந்த போகி பண்டிகை. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் விளங்குகின்றது. இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை எல்லாம் நமது நேயர்கள் அனுஷ்டித்து கடைபிடித்து விரதங்கள் மேற்கொண்டு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து தொடர்ந்தேன். நன்றி, வணக்கம்.